உங்கள் உடல்ல இருக்க கொழுப்புகளையும் கட்டிகளையும் கரைக்கிறதுக்கு இயற்கையான முறையில நீங்க வீட்டிலேயே செய்துக்கலாம். அது நான் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. முக்கியமா கிரந்தி நாயகம் ஒரு மூலிகை. கிரந்தின்னு சொன்னா கட்டின்னு அர்த்தங்க. ஸோ இந்த கட்டிகள் எந்த மாதிரி கட்டிகளா இருந்தாலும் அதுக்கு நாயகமான ஒரு மூலிகை. கிரந்தி நாயகம், கழற்சிக்காய். இப்போ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. நிறைய மீடியாவில் இதை பற்றி நிறையவே பேசியிருக்காங்க. கருஞ்சீரகம், இஞ்சி, மஞ்சள், பூண்டு, மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து ஒரு பொடியாக நீங்கள் செய்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் ரசம், நீங்கள் மிளகு ரசம் செய்கிறாங்க, அந்த மிளகு ரசம் செய்து காலை மாலை மதியம் உணவுக்கு முன்னாடி ஒரு அரை கிளாஸ் ரசத்தில் இந்த பொடி ஒரு ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருங்க. பெரிய பலன் கிடைக்கும். இல்லை ஏதாவது ஒரு பழ ஜூஸில் ஆட் பண்ணி குடிச்சிருங்க. இது உங்கள் உடலில் இருக்க எல்லா விதமான கட்டிகள் கொழுப்புகள் எல்லாம் கரையிறதுக்கு பெரிய பலன் கொடுக்கும். இந்த மாதிரி இயற்கை வைத்தியம் செய்யும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இதை நீங்கள் கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடலை முழுமையாக சுத்தப்படுத்தியிருக்கணுங்க. உடலில் இருக்க டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கணும். அதுதான் டீடாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்துங்க. இதை செய்துட்டு இருக்கும் பொழுது உணவில் மிக அதிக கவனம் செலுத்துங்க. அந்த நேரத்தில் காரத்தன்மை உள்ள ஆல்கலைன் ஃபுட்டு சொல்கிறேன் இல்லைங்களா, அதை மட்டும் சாப்பிடுங்க. அமிலத்தன்மை ஆசிடிக் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னாவே பெரிய நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. நீங்களே உங்களுக்கு வைத்தியராக மாறிடலாம், டாக்டராக மாறிடலாம். இது அதுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கான கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகளை கரைக்கிறதுக்கும் இது பெரிய அளவில் பயன்படும். முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நன்றி, நமஸ்காரம்.